வணக்கம் மகளே. சூரி, ஐஸ்வர்யலட்சுமி, சுவாசிகா நடிப்புல விலங்கு சீரிஸ் மூலியமா கவனம் ஈர்த்த பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்துல தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க மாமன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி பல வருஷமா குழந்தை இல்லாத சுவாசிகாவுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையன் பொறக்குறான். அவன தன்னோட மகன் மாதிரியே சீராட்டி தாலாட்டி வளர்க்குறாரு சூரி. அதாவது தன்னோட அக்கா மேல எவ்வளவு பாசம் காட்டுறாரோ, அதை விட அதிகமாவே அந்த பையன் மேல பாசம் காட்டுறாரு. அவனுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் ஐஸ்வர்யலட்சுமி மேல அவருக்கு காதல் வந்துருது. அந்த காதல் கடைசியில கல்யாணத்திலயும் முடிஞ்சிருது. ஆனா, அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதாவது அவங்க அக்கா, மக மூலியமா அவரோட வாழ்க்கையே தாண்டவமாடுது. அவன் குடுக்குற பிரச்சனைலாம் என்ன? அத சூரி எப்படி சமாளிக்கிறாரு? அதுக்கிடையில நம்மள போட்டு நெஞ்ச புழிஞ்சு எடுக்கிற மாரி சீன்ஸ்லாம் என்ன இருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைக்களமே. கதையின் நாயகனா சூரி மாறுனதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலயுமே தன்னோட நடிப்ப அவரு மெருகேத்திட்டு வராருன்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த படத்துலயுமே படம் முழுக்க அவரு மட்டும் தான் நிறைஞ்சிருக்காரு. சென்டிமென்ட் சீன்ஸ்ல அவருக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு. வலிய துணிச்சு வச்சாலுமே அந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல ஹீரோயிசம் காட்டுறது நல்லாவே இருந்தது. ஏன்னா லவ் சீன்ல மட்டும் தான் மனுஷன் கொஞ்சம் சிரமப்படுற மாரி தெரியுது. அதுவும் போக போக சரியாயிரும்னு நம்பலாம். இந்த படத்த தன்னோட நடிப்புல முழுக்க முழுக்க தோள்ல சுமந்துட்டு போறதே சூரி தான். ஐஸ்வர்யா லட்சுமிக்கு நல்ல கேரக்டர் தான். அவங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க கேரக்டர இன்னும் அழுத்தமா எழுதியிருக்கலாம்னு தான் தோணுச்சு. சுவாசிகாவுமே அக்காவா நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாரி ஆயிருச்சு. பாபா பாஸ்கர் கேரக்டர் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. இவங்கள தாண்டி ராஜ்கிரண், விஜி, பாலசரவணன் உட்பட மத்த எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த வேலைய அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. பேக்கிரவுண்ட் மியூசிக் படத்துல ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஆனா பாட்டு மட்டும் எதுவுமே செட் ஆகல. படத்தோட பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவா தோணுனாலும், ஆனா அது மனசுல நிக்கிற மாரி எந்த பாட்டுமே இல்ல. பல இடத்துல இந்த படத்துக்கு இமான் மியூசிக் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும்னு தான் தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் போட்ட கடைக்கட்டு சிங்கமா இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியான படங்கள் எல்லாமே பாட்டும், பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் நம்மள அந்த படத்தோடவே கனெக்ட் பண்ண வச்சுரும். ஆனா இந்த படத்துல அது மிஸ் ஆயிருச்சு. சினிமாட்டோகிராஃபியும் கலர்ஃபுல்லாவே இருந்துச்சு. திரைக்கதையில இயக்குனர் நல்லாவே சொதப்பிட்டாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழந்தை இல்லாம தவிக்கிற சீன்லாம் நம்மள கொஞ்சம் செட்டில் ஆக்குனாலும், அடுத்தடுத்து அங்கங்க வர்ற 1, 2 காமெடி சீனும் ஓரளவுக்கு செட் ஆயிருந்தது. அதுவே ஸ்க்ரீன் பிளே மெதுவா போனாலும் நம்மளய கொஞ்சம் நகர்த்தி விட்டுருது. ஆனா, அப்படியே நகர்ந்து நம்ம செகண்ட் ஹாஃப்க்கு போனோம் அப்படின்னா, அங்க அப்படியே நம்மள குந்த வச்சு உட்கார வச்சுர்றாங்க. அடுத்து மூச்சே விட முடியாத அளவுக்கு வர்ற ஒவ்வொரு சென்டிமென்ட் சீனுமே நம்மளுக்கு ரொம்ப திகட்டுற மாரி ஆயிருச்சு. பாலசரவணன் மாதிரி நடிகர்லாம் வச்சுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் கலகலப்பா படத்த கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா, நல்லா இருந்திருக்க மாரி தோணுச்சு. ஆனா இயக்குனரு, அதெல்லாம் இல்ல உங்கள எப்படி அழுக வைக்கிறேன் பாருன்னு, பெட்ஷீட்டே நம்ம எடுத்துட்டு போனாலும் பத்தாத அளவுக்கு தான் இருக்கு சென்டிமெண்ட் சீன். அதுலயும் ராஜ்கிரண், விஜய் கேரக்டர்லாம் இதுக்கு தான்னு நமக்கு ஆரம்பத்திலேயே தெரிய ஆரம்பிச்சுருச்சு. சூரிக்கும் அந்த குட்டி பையனுக்கும் உள்ள பாண்டிங் நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்க முடிஞ்சாலும், ஆனா சூரிக்கும், ஐஸ்வர்யலட்சுமிக்கும் உள்ள பாண்டிங் வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாரியா இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கான கேரக்டர இன்னும் கொஞ்சம் ஆழமா எழுதியிருந்தா, நம்ம ஈஸியா கனெக்ட் ஆகுற மாரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஏன்னா, அது ரொம்பவே மிஸ் ஆகுற மாரி தான் நமக்கு தோணிட்டே இருக்கும். ஆரம்பத்தில படம் ஓகேங்கிற மாரி இருந்தாலும், போக போக "எப்பா போதும்டா, எவ்வளோ நேரம்டா கேப் விடாம அழுகுறது" அப்படிங்கிற மாரி ஆயிடுது. ஒவ்வொரு சென்டிமெண்ட் சீன் பார்க்குறப்பயுமே நமக்கு அதான் தோண ஆரம்பிச்சது. படமும் மெதுவா நகர்றதால எப்படா முடிப்பீங்கன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பா எடிட்டர் வந்து இன்னுமே நெறைய கத்தரி போட்டுருக்கலாம். ஓகேவான முதல் பாதி, சுமாரான 2ஆம் பாதின்னு படம் நம்மளைய கொஞ்சம் சோதிக்க தான் செய்யுது. இருந்தாலும், ஒருவேள சென்டிமெண்ட் சீன் மட்டும் போதும். எனக்கு நெஞ்ச பிழிஞ்சு கசக்கி விட்டு என்ன தூக்கி போட்டா போதும். என் கண்ணெல்லாம் பூத்து பூத்துன்னு அழுதுகிட்டு நான் வெளிய வந்தா போதும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இந்த படம் செட் ஆகலாம். மத்தபடி இந்த மாமன் மலையேற தவறிட்டான்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மகளே. நன்றி.